வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று காலை விபத்தில் சிக்கிய இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர். உள்ளூராட்சி தேர்தல்களில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. மாகாண சபை தேர்தல் விரைவில் அனுர அரசு கவனம். வடக்கு மக்களுக்கான காணியுரிமை உறுதிப்படுத்தப்படும் அமைச்சர் வசந்த திட்டவட்டம். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற மில்லியன் கணக்கில் பேரம் பேசும் அரசு மரிக்கார் எம்பி குற்றச்சாட்டு. தேசபந்து தென்னக்கோனை விசாரணைக்குழு முன் ஆஜராக அழைப்பு. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள். அமெரிக்க தீர்வை வரி குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. வர்த்தக நிறுவன பிரதிநிதிகள் குழு அனுமதி. பொருளாதார வளர்ச்சியை வரையறுப்பதற்கு அரசின் 159 உறுப்பினர்களுக்கு வெட்கமில்லையா? கர்ஷ எம்பி சீற்றம். இந்திய இலங்கை உடன்படிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நேரமில்லை, அமைச்சர் தகவல். போதைப்பொருள் பாவிக்கு பணம் கொடுக்காத மனைவி ஜாலில் இளம் குடும்பஸ்தர் உயிர்மாய்ப்பு. மதுரூயாவில் விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக ஹெலிகாப்டர் ஒன்று இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று காலை 8:17 மணியளவில் நிகழ்ந்துள்ளதாக விமானப்படையின் ஊடக பேச்சாளர் விங் கமாண்டர் எரந்து கீகனே தெரிவித்துள்ளார். கெங்குருகுடு முகாமிலிருந்து பயிற்சிக்காக புறப்பட்டு குறித்த ஹெலிகாப்டரை விபத்துக்குள்ளானது. ஹெலிகாப்டரின் விமானிகள் இருவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 விமானிகள் உட்பட 12 பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 10 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2025 உள்ளூராட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு அனைத்து வேட்பாளர்களும் மே 28ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தங்கள் பிரச்சார வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த அறிக்கைகள் அந்தந்த தேர்தல் மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். தேர்தல் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கான ஆணையத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த செயல்முறை இருப்பதாக தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். இருப்பினும் அறிக்கையிடல் தேவைகளை பூர்த்தி செய்ய தவறும் வேட்பாளர்களுக்கு எதிராக அபராதங்களை செயல்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க இடைவெளி இருப்பதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்கு சுட்டிக்காட்டினார். தேர்தல் செயல்முறையின் நேர்மையை நிலைநிறுத்த இணங்காத வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தெளிவான சட்ட விதிகள் மற்றும் வழிமுறைகள் தேவை என்பதை கஜநாயக்கு வலியுறுத்தினார். பல வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல்களை இனியும் தாமதிக்காமல் விரைவில் நடத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு தேவையான சட்டங்களை திருத்துவதற்கு அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்று ஆளும் கட்சி பல சந்தர்ப்பங்களில் கூறியுள்ளது. தேவையான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்துவதன் முக்கியத்துவமும் இரு நாடுகளின் கூட்டு அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டது. வடக்கு மக்களுக்கான காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும் அதேவேளை அவர்களுக்குரிய காணியை அவர்கள் சுதந்திரமாக பயன்படுத்த முடியும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கமும் ராணுவமும் இணைந்து வடக்கில் இனவாதத்தை பரப்புவதாக கஜேந்திரகுமார் எம்பி குற்றம் சாட்டினார். இனவாதத்தை தோற்கடித்து அரசாங்கம்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அதேபோல வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த அரசாங்கமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும். எனவே இந்த நாட்டில் இனவாதத்திற்கு மீண்டும் இடமளிக்கப்பட மாட்டாது. இந்த நிலையில் சில காரணங்கள் தொடர்பில் மாயையை தோற்றுவிக்க முற்படுகின்றனர். கடந்த காலங்களிலும் இப்படி நடந்துள்ளது. எமது நாட்டில் காணிகளை கையகப்படுத்திய அரசியல்வாதிகள் பற்றியும் எதிர்காலத்தில் நாம் கதைப்போம். காணிகளை கையகப்படுத்தி நபர்களுக்கு விற்றவர்கள் உள்ளனர். வடக்கிலும் அப்படி நடந்துள்ளது. இந்த நிலையில் வடக்கு மக்களுக்கான காணியுரிமை உறுதிப்படுத்தப்படும். அவர்களுக்குரிய காணியை அவர்கள் சுதந்திரமாக பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள பல உறுப்பினர்களுடன் அரசு மில்லியன் கணக்கான ரூபாய் பேரம் பேசி வருகிறது என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் சுட்டிக்காட்டியுள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அரசாங்கம் மக்களுக்கு இதுவரை காலமும் தெரிவித்து வந்த பொய்களுக்கு மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பதிலளித்து இருக்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் 68 லட்சமாக இருந்த வாக்குகளை இந்த தேர்தலில் 45 லட்சம் வரை அரசாங்கம் குறைத்துக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் 23 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. அதேபோன்று அதிகமாக உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு சில மன்றங்களின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கின்றன. அதனால் மற்றவர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களை தவிர அனைவரையும் திருடர்கள் என தெரிவித்த இவர்கள் தற்போது எப்படி மற்றவர்களின் ஆதரவை பெற முடியும் என்றார். எதிர்வரும் மே மாதம் 19ஆம் தேதி விசாரணை குழுவில் ஆஜராகுமாறு பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தமது அதிகாரத்தை கடுமையாக துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணைக்குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக குழுவின் முன்னிலையில் ஆஜராகுமாறு தேசபந்து தென்னகோனுக்கு அந்த குழு விடுத்துள்ள முதலாவது அழைப்பு இதுவாகும். இந்த விசாரணைகளுக்காக குறித்த குழு தற்போது சில நாட்களாக பாராளுமன்ற வளாகத்தில் கூடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக 4 நாட்களுக்கு விசேட ரயில் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டைக்கும் பதுளைக்கும் இடையே மேலதிக விசேட ரயில் சேவைகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டைக்கும் அனுராதபுரத்திற்கும் இடையே மற்றொரு விசேட ரயில் சேவை திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இந்த ரயில் சேவைகள் மே 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பரஸ்பர தீர்வை வரி தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவின் வர்த்தக நிறுவன பிரதிநிதிகள் குழு அனுமதி அளித்துள்ளதென நீதி பிரதியமைச்சர் ஹர்ஷன் சூரிய பெருமா தெரிவித்தார். இது தொடர்பில் நாடாளுமன்றில் நேற்றைய தினம் அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதாரம் ஸ்திரமடைந்ததால் தான் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தனியார் தரப்பினர் பெருமளவிலான வாகனங்களை தற்போது இறக்குமதி செய்துள்ளனர். நிறைவடைந்த 6 மாத காலத்தில் பொருளாதாரம் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்யாக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு $6.5 பில்லியன் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்குள் வெளிநாட்டு கையிருப்பை $7 பில்லியன் அதிகரித்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அரசு மற்றும் தனியார் தொழில் முயற்சியாண்மை மேம்பாட்டுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். இந்த ஆண்டு அரசு வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளோம். அமெரிக்காவின் பரஸ்பர தீர்வை வரி விவகாரத்தில் இலங்கைக்கு சாதகமான தீர்மானத்தை பெற்றுக்கொள்வோம் என்றார். பொருளாதார வளர்ச்சியை 3 முதல் 3.1% வரையறுப்பதாக குறிப்பிடுவதற்கு அரசாங்கத்தின் 159 உறுப்பினர்களுக்கு வெட்கமில்லையா என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார ஸ்திரப்படுத்தலுக்கான பெருமையை கடந்த அரசாங்கத்துக்கு வழங்குங்கள். பணவீக்கம் மற்றும் வட்டி வீதம் கடந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே குறைவடைந்தது. ஆகவே உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி 5% உயர்வடையும் என கடந்த ஆண்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது பொருளாதார வளர்ச்சி 3% வரையறுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. சமூக கட்டமைப்பில் ஏழ்மை 33% உயர்வடைந்துள்ளது. பொருளாதாரம் வளர்ச்சியடையாவிடின எவ்வாறு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வது? 2048ஆம் ஆண்டு இலங்கையை அபிவிருத்தி அடையும் நாடு என்ற நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமா என பொருளாதார வளர்ச்சி 7 முதல் 8% உயர்வடைய வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார். இந்த கூற்றுக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி அவரை பார்த்து அப்போது சிரித்தீர்கள். பொருளாதார வளர்ச்சி நோக்கி செல்வதாயின் எந்த வகையிலான பொருளாதார கொள்கையை செயற்படுத்த வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தெரியாது. இதுதான் அடிப்படை பிரச்சனையாகும் என்றார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புத்தளம் மாவட்டத்தின் வண்ணாகவில் பிரதேச சபைக்கு வேட்பாளர் ஒருவர் நாணய சுழற்சியில் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில்
வண்ணாத்தவீலு வட்டாரத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரை இவ்வாறு நாணய சுழற்சியில் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் மாவட்டத்தின் வண்ணாத்தவீலு பிரதேச சபைக்கு வண்ணாத்தவீலு வட்டாரத்தில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் 2 வேட்பாளர்களும் தலா 320 வாக்குகளை பெற்றுக் கொண்டனர். இதனையடுத்து 2 வேட்பாளர்களின் சம்மதத்துடன் அங்கு நாணய சுழற்சி இடம்பெற்றது. குறித்த நாணய சுழற்சியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வெற்றி பெற்றதுடன் உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு வெற்றியீட்டியுள்ளார்கள். கிண்ணியா நகரசபைக்கான உள்ளூராட்சி மன்றத்தில் ஹக்மானியா வட்டாரத்தில் MM மஹ்தி மற்றும் மாஞ்சோலி வட்டாரத்தில் ரஷாட் முகமட் ஆகியோர்களுமே வெற்றி பெற்றுள்ளனர். இலங்கையின் அபிவிருத்தியை சாத்தியமாக்குவதில் மிக முக்கிய பங்காளியாக உலக வங்கி திகழ்வதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்காவுக்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்றது. இலங்கையின் அபிவிருத்தி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு உலக வங்கி தொடர்ச்சியாக வழங்கி வரும் வலுவான ஒத்துழைப்புக்கு அமைச்சர் விஜித ஹேரத் நன்றி தெரிவித்தார். அதேவேளை கல்வி, சுற்றுலா, விவசாயம், புதுப்பிக்கத்தக்க சக்தி வலு, வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் ஒத்துழைப்பு திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவிருக்கும் திட்டங்கள் குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்காவுக்கு விளக்கம் அளித்தார். இந்திய இலங்கை உடன்படிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நேரம் இருக்கவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த பிடிக்கத்தை தொலைக்காட்சி செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கை சனிக்கிழமை கைச்சாத்திடப்பட்டதாகவும் நாடாளுமன்ற அமர்வுகள் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு நேரம் இருக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையானவர்கள் இவற்றை தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சரவை அனுமதியை பெற்றுக்கொண்டு உரிய நேரத்தில் இந்த ஆவணங்கள் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேக்காயங்களுக்கு உள்ளாக்கி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். மன்னார் மடுப்பகுதியைச் சேர்ந்த குமணன் தரசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணுக்கும் கணவருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தனக்கு தானே தீ வைத்துள்ளார். இதனால் தீ காயங்களுக்குள்ளாகிய நிலையில் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அதிகாலை உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் யாழில் போதைப்பொருள் பாவிப்பதற்கு மனைவி பணம் கொடுக்காததால் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார். அராளி வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய பஞ்சலிங்கம் வசந்தகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்றைய தினம் காலை மனைவியிடம் பணம் கேட்டுள்ளார். அதற்கு மனைவி தன்னிடம் பணம் இல்லை என கூறியுள்ளார். இதனால் மனவிரக்தி அடைந்த குறித்த குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.